கடக ராசி நபர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்கள். கடக ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதத்துல ராசிக்கு, அதாவது கடக ராசிக்கு ஒரு முக்கியமான பிளானட்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ல போய் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். 8ல மறைஞ்சது மட்டும் தப்பு கிடையாது, அங்க சனியோட சேர்றதும் தவறு. ஸோ 8ஆம் பாவகம் அப்படி என்பது சனி செவ்வாயால் சிதைக்கப்படுகிறது. ஆக சனியினாலேயும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, செவ்வாயினாலேயும் ஒரு சில தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கிறது ஏப்ரல் மாதத்துல நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயம் இந்த ஏப்ரல் மாசத்துல கடகராசி நபர்களுடைய அஷ்டமச்சனி தாக்கம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அஷ்டமச்சனி தாக்கம் ஏப்ரல் 10 தேதியிலிருந்து சனியின் நட்சத்திர நகர்வு சதய நட்சத்திரத்துல இருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு நகர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்கு மேல் இப்படி சதயத்துக்கு வராது. அதனால இனி 9ஆம் இடத்துக்கு நகரப்போது 8 விட்டு விலகி கொஞ்சம் கொஞ்சமாக. அப்ப அஷ்டமச்சனியோட தாக்கங்கள் குறையவும் போகிறது அப்படிங்கிறது அர்த்தமாகிறது இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து. இதற்கு அடுத்த நிலைமையாக கடகராசி நபர்களுடைய இன்னொரு மிக முக்கியமான பலன் சூரியன் இந்த மாசத்துல ஒரு உச்ச நிலைமை. கடகராசி நபர்களுடைய தனாதிபதி குடும்பாதிபதி சூரியன் உச்சம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் ஒரு சுபகிரகம், லாபாதிபதியும் பிளஸ் சுகாதிபதியுமான சுக்கிரன் சுபகிரகமாக இருந்து கடக ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்சமாகிறது. இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ பாக்கியஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் ஆதிபத்திய ரீதியிலையும் ஒரு நல்ல விசேஷத்தை கொண்டது. இந்த சுபகிரக அமைப்பு உச்சமாகிறதும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள். அதற்கு அடுத்த அமைப்பாக விரையாதிபதியும் 3ஆம் இடத்ததிபதியுமான புதன் கிட்டத்தட்ட ஒரு பலகீனமான அமைப்பு. ஸோ கடகராசி நம்மளுக்கு மேஜராக இதுதான் பிளானட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம் புதனோட விஷயத்துல தான் பார்த்துடலாம். புதன் வீக்கான அமைப்பில் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல்ல கணக்கு வழக்கு இல்லை என்றால் தவறாக போய்விடும். கொடுத்தது வாங்க முடியாது, வாங்கினதை கொடுக்க முடியாது சரி வர. ஸோ புதன் கெட்டுப்போன அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு விரயஸ்தானங்கிறது பலகீனமாக இருக்குது. ஆக செலவு செய்கிற விஷயத்தில் பலகீனத்தன்மை ஏற்படும். நல்ல செலவுகள் கிடையாது. செலவுகளில் ஓரளவுக்கு பிளான் பண்ணாமல் நீங்கள் இறங்குனீங்கன்னா அந்த பிளான் பண்ணாமல் இறங்கினதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் இந்த ஏப்ரல் மாதத்தில். நண்பர்கள் வழியில் செலவுகள், நண்பர்கள் உங்களுக்கு செலவு வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த செலவுகளால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. வயதிற்கு இளையவர்களால், உங்கள் வயதிற்கு இளையவர்களால் உங்களுக்கு செலவு வருகிறது என்றால் அந்த செலவுனால பிரயோஜனம் இல்லை. 3ஆம் இடத்த அதிபதியும் 12ஆம் இடத்த அதிபதியும் புதன் தான். அப்போ செலவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வாங்கலாம், கொடுக்கலாம், விற்கலாம், இல்லை நம்ம அனுபவிக்கலாம், ஒரு விஷயத்த உருவாக்கலாம், செலவு பண்ணாத ஒரு விஷயம் கிடைக்கும், இப்படிங்கிற மாதிரியான மோட்டிவேஷனில் நீங்கள் ஏதாச்சும் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி பலகீனமாக போய்விடும். ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. உங்களோட முயற்சியும் அந்தரத்தில் தொங்கும். அதே சமயம் டாக்குமெண்ட் ரீதியாக எழுத்துப்பூர்வமாக ஒரு கூட்டு ஒப்பந்தம், தொடர்பு, கம்யூனிகேஷன், கொடுக்கல் வாங்கல, கணக்கு வழக்கு சரி பார்க்கறது, ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பிரிவினை பார்த்து அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு தொடர்பு, ஏதாச்சும் ஒரு நீங்கள் மற்றவங்களோட இணக்கமாக சேர்ந்து செய்யக்கூடியது, எழுத்துப்பூர்வமான விஷயம், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பலகீனத்தன்மைகள் ஏப்ரல் மாதத்தில் அதிகமாகும். அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் பார்க்குறீங்க, டாக்குமெண்ட் எழுதுறீங்க, ஒரு விஷயம் ஒப்பந்தம் போடுறீங்க, இதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதுவுமே ஏ டு இசட் சரியாக பார்க்கலன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பின்னாளில் பயங்கரமான தொந்தரவுகள், டார்ச்சர்கள் வரும். புரியுதுங்களா? அதே சமயம் ஒரு விஷயத்தை அடமானம் வச்சு ஒரு விஷயத்த, ஒரு பொருளையோ ஒரு டாக்குமெண்ட் எங்கேயாச்சும் ஒரு விஷயத்தில் அடகு வச்சு பணத்தை வாங்கி ஏதாச்சும் செய்ய போறீங்கன்னா அந்த அடமானத்தின் மூலியமாக உங்களுக்கு பின்னாளில் மிரட்டல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? வாங்கிப்பாங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட் வாங்கிட்டு பணத்தை கொடுப்பாங்க, திருப்பி போய் ரிட்டர்ன் கொடுத்து கேட்டிங்கன்னா அவங்க இதெல்லாம் என்னமோ ரவுடி மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை வச்சு, இல்லை பேப்பரை வச்சு, இல்லை பொருளை வச்சு ஏதாச்சும் அடமானம் பண்ணுறீங்க, அடகு வைக்கிறீங்க, இல்லை அந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கை அடிப்படையில் பணத்தை வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல். கடகராசிக்கு புதனால் வரக்கூடிய தொந்தரவு. அடுத்ததாக செவ்வாய் 8ல் மறைகிறது, சனியுடன் சம்பந்தப்படுகிறது. அப்போ சம்பந்தப்படக்கூடிய இந்த விஷயங்கள் செவ்வாய் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் குறைவு. சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த 8ல் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே
சரிவர இயங்க முடியாத ஒரு தன்மையில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடிய கடகராசி நபர்களுக்கு நிறைய இடையூறுகள், டார்ச்சர்கள், மறைமுகமான பின்முதுகில் குத்துறது, காலவாரி விடுறது, கடைசி நேரத்தில் தட்டி போகிறது, நல்ல வாய்ப்புகள் இதெல்லாம் தொழில் ரீதியாக சில எதிர்பாராத முடக்கத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடகராசிக்கு உண்டு. 5ஆம் இடத்தை அதிபதியும் அப்படிதான். அப்போது ஒரு விஷயத்த நீங்கள் ஜெயிக்க வர்றீங்க, ஒரு விஷயத்தை மூவ் பண்ண வர்றீங்க, ஒரு விஷயத்தில் ஸ்டாண்டர்டாக கால் ஊன்றதுக்கு வர்றீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு காரியமும் எளிமையாக கைகூடாது. நிறைய இழுத்தடிப்பாகும். நிறைய பேர் சொல்லித்தரேன்னு சொல்லி நெருங்கி போகிறப்ப எஸ்கேப் ஆகிடுவாங்க, செஞ்சு தர மாட்டாங்க. நீங்களே ஒரு விஷயத்தை செஞ்சால் கூட சொதப்பலாக போயிடும். ஸோ மைண்டு பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமான முறையில் செயல்படும். டென்ஷன் ஆவீங்க. கெட்ட பழக்க வழக்கங்களை கொண்ட கடகராசி நபர்களாக இருந்தீர்கள் என்றால் தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் அதிகமாகிடும். மன உளைச்சல் அதிகமாகி அதெல்லாம் நிறையா தண்ணியை வாங்கி நான் ஊற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி புலம்புற மாதிரி வரும். ஸோ ஓரளவுக்கு 5 மற்றும் 10 கூடிய செவ்வாய் பலகீனமான அமைப்பில் சனியின் வீட்டில் போய் மாட்டினதுனால காரியங்கள் எளிமையாக கைகூடாது. ஒன்று, சொந்த தொழில் பண்ணக்கூடிய விஷயத்தில் நிறைய இடையூறுகளை சந்திக்கிற மாதிரி வரும். இந்த 2 விஷயத்தில் ஜாக்கிரதை. அதே சமயம் சனியும் பாதிக்கப்படுறதுனால மறைமுகமான ஆதாயத்திற்கு, புரியுதுங்களா, 10 ரூபா போட்டு 20 ரூபா எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி மறைமுகமான ஆதாயத்திற்கான வாய்ப்புகளும் குறைவு. காரணம் 8ல் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ என்ன ஆகுனாக்கா பணத்தை நீங்கள் இழக்கிற மாதிரி தான் வருமே தவிர மாறாக கெயின் பண்ணுற மாதிரி இருக்காது. அதே சமயம் ஒரு சில நிலைகளில் சுய ஜாதக அமைப்பில் ஏதாச்சும் ஒரு மறைமுகமான திடீர்னு ஏதாச்சும் ஒன்று வருது அப்படின்னாக்கா அதற்கு ஈக்குவலாக ஒரு பிரச்சனையும் காத்து கொண்டு இருக்கிறது என்றது அர்த்தம். ஸோ எல்லா விதத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எது எப்படி என்பதை ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். மனம் போன போக்கில் போகக்கூடாது என்பதற்கான அடையாளம் இது. இந்த பலன் அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க. ஃபைனலாக 2 உச்ச கிரகமான சுக்கிரன் சூரியனை பற்றி பேசிடலாம். இரண்டுமே உங்களுக்கு வேண்டப்பட்ட கிரகம். சுக்கிரன் உச்சமாக போகுது 9ஆம் இடத்தில். ஒரு நல்ல காரியம் நிறைய செலவு செய்து நிறைய கொஞ்சம் ஆடம்பரமாக ஊருக்குள்ளே கொஞ்சம் மரியாதையாக மதிப்பாக நல்ல செலவு செய்து பகட்டாக ஒரு நல்ல காரியம் உங்கள் லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் போகும். நல்ல காரியம் மட்டும் இல்லாமல் பொது காரியத்தில் ஈடுபடுவீங்க. ஆன்மீக லைன்லேயும் வரும். ஆன்மீக லைன்லேயும் கொஞ்சம் நல்லா செலவு செய்து ஓரளவுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை அடைவீர்கள். அது உள்ளூர் கோயிலாக இருக்கலாம், கிராம கோயிலாக இருக்கலாம், வெளியூர் கோயிலாக இருக்கலாம், நேர்த்தி கடனாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கடகராசி நபர்களுடைய இந்த ஆன்மீக லைனில் கொஞ்சம் பளிச்சுன்னு நல்லா செலவு செஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நீண்ட நாள் கடவுளுக்கு எதுவும் செய்ய முடியாத அந்த மன வருத்தம்லாம் கிளியர் ஆகக்கூடிய காலகட்டமாக மாறும். நல்ல காரியம் வர்றதுனால மனதிற்கு சில சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். குறிப்பாக பெண் தெய்வ சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், பெண்களை மையப்படுத்தின நல்ல காரியங்கள் இப்படிங்கிற மாதிரியே வந்துடும். சில திருமண விஷயங்களும் உள்ளே வந்துடும். ஸோ கடகராசி நபர்களை பொறுத்தவரை திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, திருமணம் சம்மந்தப்பட்ட செயல்பாடு, ஈடுபாடு எல்லாமே திருப்திகரமாக முடியும். அதற்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டி உண்டு. ஸோ சுக்கிரன் 9ல் இருக்கிறதுனால லாபாதிபதி ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்களுக்கு முடியலைன்னா கூட மற்றவங்களோட உதவி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களை சார்ந்த பெண்களை மையப்படுத்திய விஷயங்கள்லாம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. பெண்களுடைய ஆதரவு சப்போர்ட்டுகள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் பெண்களை மையப்படுத்தின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சம் போகிறதுனால அவங்க சைட்லேருந்து இருந்து வந்த தொந்தரவுகள் கூட மறைஞ்சு ஒரு நல்ல நிலைமையை அடைய முடியும். அதே சமயம் பெண்களை மையப்படுத்தி ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க, இல்லை பெண்களை மையப்படுத்தி ஏதாச்சும் வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ 9ல் சுக்கிரன் வருது, பெண் கிரகம். ஸோ பெண்கள் சம்மந்தப்பட்டதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் மூலியமான அனுகூலங்கள் இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களால் மன திருப்தி அடையக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற பேரை நீங்கள் எடுப்பீர்கள் கடகராசி நபர்களை பொறுத்தவரை. ஏற்கனவே பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மன வருத்தம், மன கருத்து வேறுபாடு, ஃபைட்டிங்கு, 2 பேருக்கும் புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை துணை வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெருடல்களை சந்திச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா கடகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் அதற்கு நிவர்த்தி. அடுத்ததாக சூரியன் உச்சம். 10ஆம் இடத்தில் சூரியன் உச்சம். அரசு ரீதியான நன்மைகள் கடகராசி நபர்களுக்கு ஏப்ரல் இறுதிங்கிற அமைப்பில் கிடைக்கும். உங்ககிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் பணம் போகும், செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். காரணம் தனாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால கடகராசி நபர்களுடைய அவங்கவுங்க பாக்கெட்டு கொஞ்சம் கூடுதலாக நிரம்பக்கூடிய வழிகளும் உண்டு. ஸோ அரசாங்க ரீதியாக, அரசியல் ரீதியாக, அரசு உயர் அதிகாரிகள் மூலியமாக, அரசாங்க வர்க்கத்தின் மூலியமாக, அதிகார வர்க்கத்தின் மூலியமாக உங்களோட தந்தை அமைப்புகள், குடும்ப உறுப்பினர்களை யாராச்சும் ஒரு பலம் பொருந்திய அமைப்பு
லெவலில் இருக்கிறாங்க அவர்கள் மூலியமாக, இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் பவரான இடத்துல இருந்து கடகராசி நபர்களுடைய செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கிடைக்க வரும். பவரான இடத்துல இருந்து உங்களுக்கான ஒத்துழைப்பு கிடைக்க வரும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க. கடகராசி நபர்களுக்கு சுக்கிரனும் சூரியனும் உச்சமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த 2 கிரகமும் உங்களை காப்பாற்றுற அமைப்பில் இருக்குது ஏப்ரல் மாதம்.